मनसा बुद्धया केवलैरिन्द्रियैरपि योगिना कर्म कुर्वन्ति संगम त्यक्त्वात्मा சுத்தையே. பற்றுதலை துறந்த யோகிகள் தூய்மை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் உடல், மனம், புத்தி மற்றும் புலன்களால் கூட செயல்படுகின்றனர். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த அத்தியாயம் என்னன்னா கர்மயோகம், கிருஷ்ண உணர்வின் செயல். நாம எந்த ஒரு செயலை கடமையை சென்றாலும் கூட அதில் பற்றுதல் இல்லாம நாம் செய்யும் செயல்களின் பலன்களை பகவானுக்கு அர்ப்பணிப்பவன் தாமரை இலை எப்பாடி நீரால் தீண்டப்படுவதில்லையோ அதே போல அவன் பாவ விளைவுகளால் தீண்டப்படுவதில்லை என்று முந்தைய ஸ்லோகத்துல சொல்றாங்க. யோகிகள் எதன் மீதும் பற்றுதல் கொள்வதில்லை. உடலால், மனத்தால், புத்தியால் மற்றும் புலன்களால் கூட தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்கள் செயல்படுகின்றனர். இதுதான் உண்மையான யோகியின் நிலை. யோகம் என்றாலே இணைதல், கர்மா என்றாலே செயல். நாம் செய்யும் செயல்களுடன் நம்மை இணைத்துக் கொள்வதுதான் யோகம். பகவான் கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் முதலிய யோக முறைகளை எல்லாம் விளக்கினார். 2ஆம் அத்தியாயத்துல ஆத்மாவை பற்றிய ஆரம்ப அறிவை கொடுத்தார். ஜட உடலில் அதன் பிணைப்பும் விளக்கினார். ஒருவன் பௌதிக பந்தத்தில் இருந்து விடுபடுவதற்கு பக்தி யோகம் தான் சிறந்தது என்றும் இந்த அத்தியாயத்துல சொல்றார். ஒருவன் எந்த செயலுமே செய்யாமல் இருக்க முடியாது. ஜீவாத்மா தன் உடலையும் ஆத்மாவையும் தக்க வைப்பதற்காக ஏதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஒருவன் செயல் செய்யும் போது தன்னுடைய உடல், மனம், புத்தி ஆகியவற்றை கொண்டு பகவானை திருப்திப்படுத்துவதற்காகவே ஒருவன் செயலை செய்ய வேண்டும். இப்ப என்னன்னா, உதாரணத்துக்கு அம்பரீஷ் மகாராஜா என்ன பண்ணாருன்னா, பகவானுடைய பக்தி தொண்டுலதான் அவர் எல்லோரும் தன்னுடைய புலன்களை எல்லாம் ஈடுபடுத்தினார். கண்களை பகவானுடைய விக்கிரகங்களை பார்ப்பதற்கும், துளசி இலைகளை முகர்வதற்கும், காதுகளை பகவானை பற்றி கேட்பதற்கும், கைகளை பகவானை கோயில்களை சுத்தம் செய்வதற்கும், கைகளை பகவானுடைய ஆலயங்களை சுத்தம் செய்வதற்கும் பயன்படுத்தினார். பகவான் பக்தர்கள் தன்னுடைய புலன்களை எல்லாம் பகவானுடைய சேவையில் ஈடுபடும் போதுதான், நம்ம தூய பக்தி தொண்டில் ஈடுபடும் போதுதான் நம்மளுடைய பாவ விளைவுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு, நம்மளுடைய அனர்த்தங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு, நம்முடைய இதயம் தூய்மைப்படுத்தப்படுகின்றது. நம்ம தனியான இடத்துல போய் அமர்ந்து தியானம் செய்யலான்னு போறோம். அப்ப செய்ய முடியுமானா செய்ய முடியாது. உதாரணத்துக்கு விஸ்வாமித்திரர் கூட காட்டுக்கு போய் தான் தியானம் செஞ்சார். ஆனால் அவரால் தன்னுடைய புலன்களை அடக்க முடியவில்லை. பகவானை பற்றிய கவனம் அவருக்கு சிதைஞ்சிருச்சு. பக்தி தொண்டு அவரால் சரியா செய்ய முடியவில்லை. ஆனா ஹரிதாஸ் தாகூர் பகவானுடைய நாமங்களை ஒரு நாளைக்கு 192 மாலைகள் ஜபித்தார். அவர் வேசி அவரை வசியப்படுத்த முயலும் கூட அவரால் புலன்களை கட்டுப்படுத்த முடிந்தது. முடிவில் அந்த பெண்ணை பக்தியாக மாறிவிட்டாள். சத்தியுகத்துல ரொம்ப நாள் இருந்ததுனால அவங்க தியானம் செஞ்சாங்க. திரேதா யுகத்துல யாகங்கள், யஜ்ஞங்கள், தானங்கள் எல்லாம் செஞ்சாங்க. துவாபர யுகத்துல விக்கிரக வழிபாடு செஞ்சாங்க. கலியுகத்துல ஆயுள் குறைவு. அதனால கலியுகத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பரிந்துரைக்கப்பட்ட சங்கீர்த்தன யஜ்ஞம் மட்டும்தான் செய்யப்படுகிறது. ஒருத்தர் நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, பகவானுடைய நித்திய சேவகன், ஜீவேரு சுரூபே நித்தியேன கிருஷ்ணதாஸ் அப்படின்னு பகவானுடைய பக்தி சேவையில தான் நம்ம ஈடுபடணும். பகவான் கிருஷ்ணரும் அதை தான் சொல்றார். மன்மனா பகவத் பக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவைசி சத்தியம் ஜெய் பிரதிஜானே பிரியோ அசிமேன்னு சொல்றாரு. என்னை பற்றி நினைங்க, எனது பக்தன் ஆகுங்க, உங்களுடைய வந்தனங்களை எனக்கு சமர்ப்பீங்க, அப்போது நீங்க என்னை அடைவீங்க, அப்போது அதுல எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்றாங்க. அதனால நம்ம பக்தி யோகத்தை தான் பயிற்சி செய்ய வேண்டும். பக்தி யோகத்தை நம்மளால தனியா பயிற்சி செய்ய முடியுமா? முடியாது. அதனால நம்ம ஒரு தகுதியுள்ள குரு சீடர் பரம்பரையில் உள்ளவரும் ஒரு ஆன்மீக குருவை அடக்கத்துடனும் பக்தியுடனும் அணுக வேண்டும். அவரிடம் சரணடைய வேண்டும். அவருடைய கட்டளைப்படி பயிற்சி செய்தால்தான் நம்மளுடைய மனம், புத்தி, செயல்களை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்த முடியும். அதுக்கு பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்த முடியும். உதாரணம் பலி மகாராஜா என்ன செஞ்சாரு? ஈஸ்வர பாவத்துல வாமன தேவரத்திற்கு எது வேண்டுமானாலும் கேளுன்னாரு. ஆனா அவர்
எல்லாத்தையும் குடிச்சு பகவான் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டாரு 2 அடியிலேயே. கீழே 3வது அடி எங்கேன்னு கேட்கும் போது என்னோட உடல் தான் தற்சமயம் இருக்குது என்று சொன்னாரு. தங்கிட்ட எல்லாம் இருக்கு என்ற அலங்காரத்துல நான் எது வேணாலும் கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனாலும் 3வது அடியை எங்க வைப்பேன்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய உடல் தான் இருக்கிறது என்று சொல்கிறாரு. அப்போதைய அவர் மனைவி விந்தியாவளி என்ன சொல்றாரு, இந்த உடல் கூட உங்க பகவானுடைய சொத்து தான், நீங்க கொடுக்கறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. அது போல அவ பகவானுடைய அதனால என்னுடைய தலையில கை வைங்கன்னு சொல்றாரு, கால் வைங்கன்னு சொல்றாரு. அவர் எல்லா செல்வங்களையும் பகவானுடையது தன்னுடைய அலங்காரத்தில் இருந்து விடுபட்டு அவரிடம் சரணடைந்தார் பலி மகாராஜா. கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ளவர்கள் நாம் இந்த உடல் அல்ல ஆத்மா, உடலும் கிருஷ்ணருக்கு சொந்தமானது. நம்மளுடைய உடல், மனம், புத்தி, புலன்கள் அனைத்தையும் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தணும். அப்படி ஈடுபடுத்தும் போதுதான் நம்ம பக்தி யோகத்துல பகவானோட இணைந்தவர்கள் ஆகின்றோம். அதுதான் பக்தி ரசாம்ச சிந்துல கூட சொல்ற ரூப கோசாமி சொல்றாரு, ஈகா அஸ்ய ஹரே தாசி கர்மணா மனசாகிரா நிகிலாஸ்வ அப்பியவஸ்தாசு ஜீவன் முக்தே சாவு உச்சையது. நம்மளுடைய உடல், மனம், அறிவு மற்றும் சொற்களின் மூலம் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருந்தால் பெயரளவிலான பௌதீக செயல்களை செய்யும் போதிலும் நம்ம முக்தி பெற்ற நிலையில் வாழ்பவர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அதனாலதான் நம்ம இந்த பௌதீக உடல் என்றோ நம்ம உடல் தனக்கு சொந்தமானது என்றோ நம்புவதில்லை. நம்மிடம் அகங்காரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக தான் பிரபுபாதர் வந்து பக்தி யோகத்தை சிறப்பாக செய்வதற்கு இஸ்கான் என்ற இயக்கத்தையும் ஆரம்பித்தாரு. கிருஷ்ணர் பக்தி தெரியாதவர்களுக்கு கூட கிருஷ்ணருக்கு சேவை செய்வது எப்படி என்பதை தெளிவாக சொல்லிக் கொடுத்து வழிகாட்டி இருக்கிறாரு. கிருஷ்ண உணர்வில் உள்ளவர்கள் அகங்காரத்தில் இருந்து விடுபட்டு கிருஷ்ணருடைய பக்தி சேவையில் ஈடுபடுகின்றனர். பகவானுக்கு பக்தி சேவை செய்வதே உடல் பெற்ற ஆத்மாவின் உண்மையான நிலையாகும். அப்படியே பக்தி சேவை செய்யும் போதுதான் பகவான் என்ன சொல்றாரு, சர்வதர்மான் பரிச்சித்த என்னிடம் சரணடையுங்கள், உங்களுடைய எல்லா பாவ விளைவுகளிலிருந்து விடுவிக்கிறேன் என்கிறார். அவரிடம் பக்தி யோக முறையில் சரணடைவதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மியூட் போட்டிருக்கோம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். நம்ம அருமையாக பேச பண்ணாங்க. கலாவதி மாதாஜி நல்லா பேச பண்ணாங்க. ஹரிப்பிரியா மாதாஜி நல்லா பேச பண்ணாங்க. கை தட்டலாம் அவங்க தான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நல்லா கேட்டுச்சு மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சூப்பராக இருந்துச்சு கிளாஸ். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாம். நம்ம இங்கே இருக்க வைஷ்ணவ, ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பண்ணலாம். வாச்சா கல்பதருபஷ்ய கிருபா சிந்தேவ ச பதிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. Thank you very much. Hari Bol. Hare Krishna.